77வது குடியரசு தின விழாவிற்கு தலைமையேற்று அமைந்திருக்கின்ற திரு வே செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வரவேற்புரை நிகழ்த்திய திரு பா விக்னேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள கராத்தே சிலம்பரசன் திரு ஜி.கே. சிலம்பரசன் அவர்களே, அதே அவரை பார்த்தா என்னை விட ஒரு பெஸ்ட். என்ன ஃபோன் பண்ணணும்னு வச்சுக்கான் அண்ணா அண்ணா அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் நான் அவர் சார்னு தான் கூப்பிடுவான். ஏன்னா தம்பின்னு சொல்கிறதுக்கு, ஏன்னா என்னை விட அவர் நிறைய சாதனை செஞ்சுருக்காரு. ஏகப்பட்ட பேருக்கு ரத்த தானம் கொடுத்துருக்காரு. பசங்களை காஷ்மீர் கூப்பிட்டு போயிருக்காரு. அந்த பொட்டக்காரமேடுன்னு ஒரு ஊர், அங்கேருந்து குண்டியாமலூருக்கு பசங்க படிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100 பசங்களுக்கு அவரால் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு. தெரியுமா? அவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு. ஒரு கஷ்டம் பிடிச்சி ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு உண்மையில ஃபேஸ்புக்கில் தான் அதை பார்த்து நான் அவர் கூட ஃப்ரெண்ட் ஆனேன் நான். அதனால சிலம்பரசன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப பெருமை. திரு சிலம்பரசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு பிரைஸ்கள் வழங்கி தருகின்ற திரு மணிகண்டன் ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்று அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். பரவாயில்ல, அவர் வந்து அஇஅதிமுகவில் பொறுப்பில் இருக்காரு. அதான் சேர்மன் அந்த கோவிந்தராஜ் அவர்களும் அவ்வளோ ஃபேமஸான ஒரு தெரிஞ்சவர். எடப்பாடி கூடலாம் நேரடியாக தொடர்பு கொண்டவர். அங்கே நல்ல கல்குணத்தில் நல்ல சேவைலாம் செஞ்சுட்டு இருக்காரு அவர். அதனால் அவரை தேடி கண்டுபிடிச்சி ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க பாருங்க. அதாவது அப்பா 10 அடி 8 அடி தாங்கினா மகன் 16 அடி தாங்குவாங்கல்ல, அது மாதிரி ப்ரைஸ் அழகாக கேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க. அதே போல் குணசுந்தரி பாருங்க, பார்க்கறதெல்லாம் சொல்லுவான், சார் எங்க சார் நானே சப்பையா இருக்கேன், போலீஸ் வேலைக்கு வேணும் சார் அப்படின்னு. ஆமாம், சம்பாதிச்சுட்டு உன்னுடைய சம்பாதிப்புல நீ கல்யாணம் பண்ணிக்கமா, காவல்துறைலாம் அப்புறம் போலீஸ் வேலை இருக்கலாம் மற்ற வெள்ளியா, அதெல்லாம் ஒன்று நம்ம ப்ரொமோஷன் ஆகி போயிட்டே இருக்கலாம், போமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். முடியும் என்று முனைந்தால் முடியும், முடியாது என்று முனையினால் முடியாது, இப்படிலாம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம். அந்த பொண்ணு அப்படியே பாஸ் பண்ணிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து, அது வேறு இல்லை, இது இதே ஊர் தான் கேட்டு பாருங்க. அப்போதான் நினைச்சேன், என்னடா இது நம்ம ஒரு 2-3 பேருக்கு தொடர்ந்து சொல்லவே அந்த உத்தியோகத்தில் வேலைக்கு போகுதுங்க, இன்னும் நிறைய பேருக்கு சொல்லணும்னு தான் அந்த ஃபேஸ்புக்கெலாம் நிறைய விடுறதுக்கு காரணமே, நிறைய அட்வைஸ் பண்ணுறதுக்கு காரணமே அதான். இந்த குணசுந்தரி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பப்ஸ் இதெல்லாம் வாங்குறாங்க பார்த்தியா, அதுக்கு வந்து முக்கிய காரணம் குணசுந்தரி. குணசுந்தரி வர முடியாத காரணத்தினால அவருடைய தந்தை சக்கரவர்த்தி அவர்கள் வந்திருக்காரு. பரவாயில்ல, பசங்களை நல்லா படிக்க வச்சு 2 பேரும் போலீஸ் ஆகியிருக்காங்க. அவர் திரு சக்கரவர்த்தி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அந்த ஒலி அமைப்பு தந்த ஆயுள் குப்பத்தை சேர்ந்த திரு பிரசாந்த் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். எல்லாரோட டான்ஸ் எல்லாமே சிறப்பாக கற்றுத்தந்து கொண்டுள்ள திரு ஷாகர் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். என்றென்றும் என் நெஞ்சமே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு பார்த்தோன்னா, அம்பேத்கர் எதிர்கொண்ட சவால்களும் சிக்கல்களும் அப்படின்னு ஒரு தலைப்பு. ஆனால் அது பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன் அங்கே போய் கிரவுண்டில் வைக்கிற டான்ஸ் இது மாதிரி வைக்கிறேன்னா, அங்கே போனால் ஒன்லி டான்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும். நான் இந்த 25 வருஷத்தில் டான்ஸாக தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் போன வருஷம் மட்டும்தான் கருத்தரங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 பேரை கூப்பிட்டு ஒரு 2 வருஷமாக கருத்தரங்கம் வச்சேன். அந்த கருத்தரங்கத்தோட விளைவு என்ன தெரியுமா, 9 பேர் 400 மேலே எடுத்தான். அதனால ரொம்ப கஷ்டம். 3 பேர் 4 பேர் தான் இருப்பான், எப்படியோ இதாகிடுவாங்க. இதுலேருந்து என்ன படிப்பை விட அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும். ஆனால் 2 வருஷமா அதுக்கு சிலம்பரசன் அவர்களும் வந்திருந்தாரு. 2 வருஷமா அந்த கருத்தரங்கம் வச்சானே எல்லாருமே 400 மேலே எடுக்கிறான் 9 பேர். அப்போ டான்ஸை விட கருத்தரங்கம் மெயின் அப்படின்னு சொல்றதுனால தான் இங்கே வைக்கிறோம் ஃபங்க்ஷன் நாம. ஏன்னா அந்த பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, அங்கெல்லாம் பேசினா ஒரு அரசியல்வாதி பேசிட்டே இருக்காரு ரொம்ப நேரமா, மக்கள் நம்பி கேட்டு இருக்காங்க. ஒரு சாகணும்னு போறான், வாழ்க்கையை பெற்றுட்டான், இனிமேல் இந்த நாட்டில் நம்ம வாழையே தேவையில்லை அப்படின்னு ஒரு கையில் எடுத்து தூக்கு மாட்டிக்க போறான். வேக வேகமாக போறாங்க. ஒரு அரசியல்வாதி பயங்கரமா பேசிட்டாரு, எல்லாம் ஓடிட்டாங்க. அதாவது என்னடா பேசுறாரு 1 மணி நேரத்துக்கு, அவன் மட்டும் உட்காந்துருக்கான். பார்க்குறாரு, என்னடா எல்லாம் ஓடிட்டான், நம்ம பேச்சுக்கிட்டு ஒருத்த மட்டும் உட்காந்துருக்கானே அப்படின்னு போய் அவனை கூட்டி கேட்குறேன், என்னடா தம்பி எல்லாம் ஓடிட்டாங்க, என் பேச்சை கட்டி நீ மட்டும் உட்காந்துருக்கிறியே அப்படின்னு. அவன் சொல்கிறான், எனக்கு வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க, சாகணும்னு நினைச்சான், அதனால கையில் தூக்க மாட்டி வந்தேன் சார், உங்களோட பேச்சை கேட்டானே அந்த எண்ணமே மாறிடுச்சு. அப்படியோட செல்லம், அந்த அளவுக்கு நான் அன்பா பேசுறேன், அப்படி என்னடா என் பேச்சில் கேட்டது, நீ ஏன் உயிராட இருக்கும்போது நான் ஏன்டா உயிராட இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு அருன்னு இருக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அது மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அப்போ ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க, பப்ஸ் கொடுத்துருங்க, அடுத்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய பசங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ இதுவும் பண்ணுறோம். ஏன்னா நிறையா மார்க் எடுக்கணும். 10வது இல்லைங்க பாருங்க, குண்டியமல்லூரில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுது. என்ன ஒரு பெத்தாங்க நம்ம ஜாதி தான். பெத்தாங்கத்தில் ஒரு பொண்ணு பாண்டி ஸ்கூல் ஃபஸ்ட்டு 10th அங்கே ஒர்க் பண்ணுது. இப்போ அதே போல் ஆதிநாகபுரத்தில் ஒரு பொண்ணு ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஆலப்பத்தில் ஒர்க் பண்ணுது. நீங்கள் 10th ஹையஸ்ட் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு போயிடும். அது மாதிரி நிறைய ஒரு சில ஒர்க்கெலாம் இருக்குது. அதனால இன்னும் அடுத்த நாங்கள்லாம் கருத்தாரங்க வைப்போம். புரியுதா? நீங்கள் வேலை வாய்ப்பு நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராசா நிறைய பேர் நமக்காக உழைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம அம்பேத்கரை மட்டும் தான் தூக்கி வச்சிருக்கோம். ஏன்? அவர் கல்வியால்